இயக்குனர் ஹரி இயக்கத்தில் நடிகர் விஷால் நடித்துள்ள ரத்னம் படத்தை திரையிட விடாமல் சிலர் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக நடிகர் விஷால் பரபரப்பு ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ரத்னம் படத்திற்கான விநியோக தொகை பாக்கியை தந்தால் மட்டுமே திருச்சி, தஞ்சையில் உள்ள திரையரங்குகளில் படம் வெளியாகும் என திருச்சி, தஞ்சாவூர் தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து தனக்கு ஒரு அறிக்கை வந்திருப்பதாகவும் அந்த தொகையை செலுத்துவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எனவும் விஷால் தெரிவித்துள்ளார். இது கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு சமமான வேலை என்று தெரிவித்துள்ள விஷால், தனக்கே இந்த கதி என்றால் புதுமுக நடிகர்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடி இருக்கும் என்று வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளார். சம்பந்தமே இல்லாத ஒரு கடிதம் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷால் காசு கொடுக்கணும், பாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கொடுத்துருக்காரு. அவர் உங்க சங்கத்தோட மெம்பரும் கிடையாது. அது லெட்டரு நான் காசு கொடுக்கணுன்ற விஷயத்துக்கான எந்த முகாந்திரமோ எந்த ஆதாரமும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ வரைக்கும் தியேட்டர் போட விடாமல் வெள்ளிக்கிழமை என் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் எந்த தியேட்டர் ஓனர் கேட்டாலும் நீங்கள் என்னை சுத்தல்ல விடுறீங்க. முதல்ல எனக்கும் அந்த நபருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒருவேளை நான் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அது அக்ரிமெண்ட்டாக இருக்கா, விஷால் சைன் பண்ணியிருக்கானா, அந்த ஒரு பொதுவான ஒரு ஆதாரம் இல்லாமல் நீங்கள் வெறும் ஒரு கடிதம் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா உரிமையாளர்களுக்கு நீங்கள் இந்த படத்தை போடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் என்னை சுத்தல்ல விட்றீங்க. அதாவது ஒரு நடிகன் விஷாலாக நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்து. இது சிஎம்க்கும் சரி, கலெக்டருக்கும் சரி, திருச்சி கலெக்டருக்கும் சரி, திருச்சி எஸ்பிக்கும் சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சரி, எல்லாருக்கும் நான் சொல்ல விருப்பப்படுறது, இது நீங்க செய்யறது கட்ட பஞ்சாயத்து தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. விஷாலுக்கே இந்த கதினா நாளைக்கு ஒரு புதுமுக நடிகனுக்கோ இல்ல ஒரு தெரியாத ஒரு புதுமுக ஒரு ப்ரொடியூசருக்கோ என்ன கதின்றது அது கண்டிப்பா நான் தெரியப்படுத்த வேண்டிய என்னோட கட்டாயம், அதாவது என்னோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். என்ன நானும் இதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்க விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு நீங்க ஆதாரமா கேளுங்க. நம்ம நாட்டுல கட்ட பஞ்சாயத்துக்கு என்ன சட்டம், அதுக்கான என்ன நடவடிக்கைன்றது உங்களுக்கும் தெரியும். இதுக்கு மேல நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.